மாறுபட்டு நிற்கின்றன. அவங்கெல்லாம் எதற்காக ஒவ்வொரு கோயிலுக்கும் நிறைய நிலங்களை கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? ஒரு ஊரையே அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க. அந்த கோயில் நன்றாக இருந்தால் தான் இந்த குடிகள் நன்றாக இருக்கும் என்றுதான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படியே அந்த சமூக சிந்தனைகள் என்ன ஆயிற்று? மங்கி போனதுனால எந்த கோயிலுக்கு இடம் கொடுக்கப்பட்டதோ அந்த இடமே அந்த கோயிலை இல்லாம ஆக்கிடுச்சு. நீங்க வேறு ஒரு பார்வையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எத்தனையோ சிவலிங்க திருமேனிகள் வெட்ட வெளிகள்ல வயல்ல அப்படிலாம் எப்படி அங்க கோயில் அது அந்த திருமேனி ஒரு காலத்தில் வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாக திருக்கோயிலுக்குள்ளதானே இருந்திருக்கும். இப்ப அவங்க எதனால அந்த திருமேனி வெளியே போச்சு? இந்த கோயில் இருந்தா கோயிலுக்கான இடம் இருக்குன்னு நாளைக்கு ஒருத்தர் வருவார். கோயிலே இல்லைன்னா யார் கேட்க போறா? இல்ல. அப்ப இந்த கோயிலை அடிச்சுவடி இல்லாம பண்ணுவதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்தாங்க. இப்ப அந்த நிலம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க நம்ம சமயத்தை இப்ப நெறி பொறுப்பு நம்மள தாக்குதல் இல்லை. இன்றைய காலத்துல நம் நெறிக்கு யார் இடையூறு? நாம தான் இடையூறு. அந்த சாமி பேருக்கிற இடத்தை நாம தான் வச்சிருக்கிறோம். ஆனா சாமிக்கு எதுவும் குடுக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஒரு ஒற்றை தீபம் ஏற்றுவதற்கு கூட மனம் இல்லாத நிலையில அவர் பேருக்க நிலத்தை உழுது வாழ்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இறைவனுக்கு என்பதுல வழிபாடு நடக்காமல் இருக்கிறது என்ன உண்டு அத்தனையும் பார்த்துட்டு இன்னைக்கு இதுதாங்க கண்கூடாக நீங்க பார்க்கக்கூடிய ஒன்று. நீங்க பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அனுபவத்தை. ஏன்னா புகழ்பெற்ற கோயில்கள் அதெல்லாம் வேறு வேறு நிலை. பாழடைந்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் தொட்டைக்குன்னா பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. எது? இந்த கோயிலுக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது, அது இன்னார் கையில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கோயில் வளர்ந்துச்சுன்னா இடம் நமக்கு பாதிக்கும், வளராமல் இருக்கு என்ன உண்டு அதை பார்த்துக்குவோம். இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய கோயில்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதெல்லாம் எதனால? அந்த ஆட்சி பொறுப்பு இருப்பவர்கள் ஒரு நிமிடம் அந்த ஒரு கையொப்பம் விட்டாங்கன்னா தலைகீழ அப்படியே மாத்திரும். ஏன்? அந்தந்த கோயிலுக்குரிய இடம் அந்தந்த கோயிலுக்கு வரணும், உரியவர்கள் அந்த தொகையை செலுத்தணும் அப்படின்னு ஒரு மாற்றம் வருமானால் இந்த கோயில்கள் அந்த தெய்வத்துக்குரிய இடத்துல அந்த கோயிலுக்குரிய வரக்கூடிய வருவாயிலேயே கோயிலை காப்பாற்றுகிறது. ஆனா இன்னைக்கு அந்த சிந்தனையில் ஆட்சியாளர்கள் இல்லை. இதுதான் நமக்கு இருக்கிற நம்ம கண்முன் இருக்கிற சிக்கல். இது அரசியல் அல்லங்க. நாம எந்த அரசியலுக்காக நம்ம பேசுற இந்த கருத்தை ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்முடைய கோயிலுக்குரிய வருவாய்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வருவாய் கோயிலுக்காகவே பயன்படுத்தப்படுவது இல்லை. இன்னைக்கு பல இடங்களை பாருங்க, அரசாங்கத்தினுடைய பொது கட்டிடங்கள் அதெல்லாம் கோயில் நிலத்தை தான் கட்டுவாங்க. அது ஒரு மசூதி இருக்கிற இடத்துலயோ ஒரு சர்ச் இருக்கிற இடத்துலயோ கட்ட மாட்டாங்க. நம்ம சமய கோயில்கள் எங்க இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு எங்க இடம் இருக்கிறதோ அங்கதான் கட்டப்படுது. ஏன்? இங்கதான் கேட்பதற்கு ஆள் இல்லை. நம்ம சாமி கோயில் அது நம்ம எல்லாம் நினைப்போம், அரசாங்கம் தானே கட்டுது, பள்ளிக்கூடம் தானே கட்டுது, ஒரு பொதுத்த எல்லாத்துக்கும் தான் கட்டுது, உனக்கு எனக்கு சேர்த்தானே கட்டுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது என்ன ஆகுறது கேட்டா இந்த ஆலயத்துக்குரிய வருவாய்க்குரிய இடமெல்லாம் அது பெருமானுக்காகத்தானே அவங்க ஒருத்தங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஈட்டியில இந்த இறைவனுக்கு கொடுக்கணும், ஏன் கோயில் நன்றாக இருக்கணும். இன்னைக்கு அதையெல்லாம் வேறு வேறு வகையில மாற்றம் செய்யும் போது அங்க வழிபாடு சரியாக நடந்த அந்த கேள்வியே இல்லை. வழிபாடு நடக்கலைங்கிறனால அந்த கேள்வி எழுகிறது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இன்னைக்கு நாம் வாழ்கிற காலத்துல இருக்கிறது. ஆனா அவங்க காலத்து அப்படிலாம் இல்லை. ஆனா அவங்க அருள் செய்யறாங்க. மன்னனை ஏன் வாழ்த்தினார் என்றால் கோயில்களை நிர்வாக செய்யற பொறுப்பு மன்னனிடத்தில் இருந்துச்சு. எனவே மன்னன் வாழ்ந்தால் கோயில் நன்றாக இருக்கும், கோயில் நன்றாக இருந்தால் கோயிலை சார்ந்த குடிகள் நன்றாக இருக்கும். அதனால வாழ்த்தினர். மன்னனை வாழ்த்துவதற்கு ஞானசம்பந்தருக்கு அவசியம் இல்லை. மன்னனை ஏன் வாழ்த்தணும்? அவருக்கு என்ன லாபம் இல்லை? ஒன்று ஏன்? இந்த மன்னன் வாழ்வதனால அந்த ஆலயத்துக்கு தேவையான நிபந்தனைகள் சரியாக செல்லும். அப்படி ஆலயம் செழுமையா இருக்கும் போது மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள். இது உயர்ந்த நோக்கில் தான் என்ன ஆளும் மன்னனை வாழ்த்தியது அச்சரை மூலம் மற்றவை காக்கும் முறைமையால். அச்சனை முதலானவற்றை கோயில காக்கப்பட வேண்டும், அது நடத்தப்படணும், வழிபாடுகள் நடக்கணும்னா மன்னன் நன்றாக இருந்தால் தான் நடக்கும்.
எனவே மன்னனை வாழ்த்தினார். இந்த வரிக்கு நாம் இன்னைக்கு நூல்ல தான் படிக்க முடிகிறது. நமக்கு நடைமுறையில பார்ப்பதற்கான சாத்திய கூறுகள் நமக்கு இன்னைக்கு நம்ம கண் முன்ன இல்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கிறது.